Hey, hello, techies. Welcome to Code Mechanic, your ultimate pit stop for all your programming things. XAMPP கண்ட்ரோல் பேனல்ல MySQL சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டு அந்த MySQL சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூ எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம MySQL சர்வீஸ்க்கு நேரா லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா MySQL எரர் லாக்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு MySQL சர்வர் ரன் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை இங்க ஒரு லாக்ஸை கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுல நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா கடைசியா என்ன லாக் வந்திருக்குன்றத பார்த்தாலே நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே தெளிவாக போட்டிருக்காங்க, மேபி என்னோட டேட்டா பேஸ் கரப்ட் ஆயிருக்கலாம், அதனால தான் MySQL கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லாக்ஸில் இருக்கு. இது ஒரு சினாரியோ தான். இதே மாதிரி பல ரீசன்னால உங்களுக்கு MySQL கிராஷ் ஆகலாம். இது சினாரியோ 1. இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் கிராஷ் ஆனாலோ இல்லை டேட்டாபேஸ் கரப்ட் ஆனாலோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் XAMPP எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க. அந்த லொக்கேஷனில் MySQL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, இதான் MySQL ஃபோல்டர். இந்த MySQL ஃபோல்டரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு MySQL நம்ம என்னென்னலாம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். எந்த ஃபோல்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டா ஃபோல்டரில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நம்ம MySQL ஏன் கிராஷ் ஆச்சுன்ற ரீசன் நமக்கு தெளிவாகவே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம லாக்ஸை தெளிவாக பார்த்தாச்சு, டேட்டாபேஸ் தான் மேபி கரப்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோல்டரை ரீசெட் பண்ணுறது மூலயமா நம்மளோட அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம்னா MySQL ஃபோல்டருக்கே திருப்பி வந்துருங்க. அதில் பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கங்க. நம்மளோட ஓல்டர் டேட்டா ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த டேட்டா ஃபோல்டரை ஜஸ்ட் ரீநேம் மட்டும் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிட்டு நம்ம காப்பி எடுத்த பேக்கப் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டேட்டான்னு சொல்லி ரீநேம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரீநேம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேக்கப் பண்ணுற ஃபோல்டரில் ஆக்சுவலாக என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, நம்ம MySQL ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு டேட்டா பேஸும் இல்லாமல் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் அந்த பேக்கப் தான் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டேட்டான்ற ஃபோல்டராக மாற்றுறது மூலிமா நம்ம MySQL இப்போ எப்படி இருக்கும்னா, இனிஷியலாக நம்ம XAMPP டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம MySQL எப்படி இருக்கும், எந்த ஒரு டேட்டா பேஸும் இல்லாமல் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போயும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் XAMPP ஓப்பன் பண்ணி இதில் MySQL ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்கள் MySQL ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம PHP MyAdmin ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும், இந்த இடத்துல எந்த ஒரு டேட்டா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணி எந்த டேட்டா பேஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்காது. நீங்கள் XAMPP இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நம்மளோட MySQL ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணி வச்ச எந்த டேட்டா பேஸுமே உங்களுக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம டேட்டாவில் தான் கரப்ஷனே நடந்திருக்கு. அந்த டேட்டாவை நம்மளால் ரிகவரி பண்ண முடியாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த டேட்டா பேஸோட காப்பி உங்கள்கிட்ட முன்னாடியே இருந்தால் அதை எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி போர்ட் இஷ்யூ, போர்ட் கிளாஷ் ஆகும்போது நம்ம MySQL கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனல் கோட் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.